உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, என்னாச்சு? தூங்கலையா? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு? ஒரே யோசனையாவே இருக்குமா. ஆதிக்கு என் மேல கோவம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அவரு இதை விட அதிகமா கூட என்கிட்ட கோவப்பட்டு சண்டெல்லாம் போட்டிருக்காரு. அப்படி இருந்தவரு இப்போ ஏன் என் போன் அவாய்ட் பண்ணணும், என்னை பார்க்காம இருக்கணும்? அவரு எங்க இருக்காருன்னே எனக்கு தெரியலையேமா. ஏமா இப்படிலாம் இருக்கணும்? அதுவும் இல்லாம தமிழ் கோயில்ல வச்சு அவரை பார்த்திருக்கான். ஆனா நான் அப்பா இல்லைன்னு அவர் சொன்னாருன்னு சொன்னான். ஆதி எப்படிமா இப்படிலாம் பேசுவாரு? அவர் அப்படிலாம் பேசுற ஆளே இல்லையே. ஆதிக்கும் எனக்கும் நடுவுல வேற ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குமா. ஆனா அவரு அந்த ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்து தான் இவ்ளோ பிரச்சனையும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்திருக்கும்? விடு பாரதி, அத பத்தி எத்தனை நாளைக்கு தான் யோசிச்சுட்டு இருப்ப? ஆதி திரும்ப வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் அதே நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா அவன் உன்னை தேடி திரும்பி வருவான். அம்மா, அவரு திரும்ப வர்றதோ வராததும் பிரச்சனை இல்ல. அவரை சுத்தி என்னமோ நடந்திருக்குமா, அதுதான் தெரியணும். அதை கண்டுபிடிக்கணும். நான் அவரை வேண்டான்னு சொல்லி சண்டை போட்டு வந்தப்ப கூட அவர் என்ன தேடி எதிர் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்படிப்பட்டவரு இவ்ளோ தூரம் என்ன அவாய்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அப்ப இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பாரதி, இந்த ஆம்பளைங்களோட குணம் எப்படின்னா, நம்ம வேண்டாம் வேண்டான்னு ஓடி போகும்போதெல்லாம் துரத்தி துரத்தி வருவாங்க. அதுவே நாம வேணும் வேணும்னு சொல்லும் போது அவங்க வேண்டான்னு போவாங்க. அப்புறம் நாம அவங்கள துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால அத ஒரு விஷயமா நினைக்காம ஆதியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு மட்டும் யோசி. ஆண்டாலும் அழகரும் ஆதியை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் அவனை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவரு இங்க இருந்தா கண்டுபிடிக்கலாமா? ஒருவேளை வேற எங்கேயாவது போயிருந்தாருன்னா? அவர்தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரே, அவர் எப்படிமா இங்க இருப்பாரு? அவரு இங்கதான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் அவரை தேடி வருவேங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இங்க இருப்பாரு? நீயே பாரதி அப்படி யோசிக்கிற? ஒருவேளை ஆதிக்கு பிரச்சனை நீயா இல்லாம வேற ஏதாச்சும் இருந்தா, அந்த பிரச்சனையை முடிக்காம உன்கிட்ட வரக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. அதனால தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. ஆதியே உன்னை தேடி கண்டிப்பா வருவான். அவரு எங்களை விட்டு போனதுக்கு நாங்க காரணம் இல்லாம வேற யாரு காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ காரணமா இருந்தா இந்நேரம் உன்னை தேடி வந்து உன் கூட சண்டை தான் போட்டிருப்பான். இப்படி எல்லாம் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். எப்படி இருந்தாலும் என்னையும் தமிழையும் மறந்துட்டு அவரால எப்படிமா இருக்க முடியுது? நாங்க எந்நேரமும் அவரை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப அவரும் எங்களை தானே நினைச்சிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எங்கன்னு தெரியாம எங்கேயாவது ஓடிட்டே இருந்தா என்னதாமா பண்றது? பாரதி, அப்படிலாம் அவன் உங்களை மறக்க மாட்டான். பேசாம படு. காலையில கோவிலுக்கு போயிட்டு வரலாம், எல்லாம் சரியாயிடும். அம்மா. பாரதி, உள்ள வாமா. பாரதி, அம்மா. வா பாரதி. என்னம்மா இது? அன்னைக்கு நான் ஏதோ உங்களுக்காக சமைச்சேன், அத போய் பெருசா பாராட்டிக்கிட்டு மறுபடியும் வந்து சமைக்க சொல்றீங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைப்பக்குவம் பாரதி, அதனால எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி பாரதி. பாவம், அது சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல போல. அதுவே ஆசாசியா கேக்கும்போது என்னால தட்ட முடியல பாரதி. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அதெல்லாம் சரிதாம்மா, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இதுல ஒண்ணும் இல்ல பாரதி. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு வயிறார சாப்பிட வச்சு பாக்குறதுதான். அந்த குடுப்பனை எல்லாருக்கும் கிடைக்காது பாரதி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக சமைச்சு கூட.
சரிம்மா, நான் உங்களுக்காக சமைக்கிறேன். போதுமா? நீ நல்லா இருப்ப. சரி, காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிட்டேன், அரிசியும் கழுவி வச்சிட்டேன். நீ கொஞ்சம் சமைச்சுக்கிட்டே இரு, நான் அதுக்குள்ள கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். வரட்டா? உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போன அழகா, யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாலாட்டும் தாயின் குரலோ. கொஞ்சம் சத்தமா பாடுறீங்களா? என்ன சொன்னீங்க? கேக்கல. கொஞ்சம் சத்தமா பாடிக்கிட்டு சமைக்க முடியுமான்னு கேட்டேன். ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். பாடவா சமைக்கவா? வேண்டாம் வேண்டாம், நீங்க சமைக்கவே செய்யுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.